ஹே பசங்களா, இந்த வீடியோ என்னக்கா உங்கள் வீடியோ இத்தனை நாளாக காணோம்னு டெய்லி கமெண்ட் பண்ணவங்களுக்காக. பை த வே அப்படி யாரும் கமெண்ட் பண்ணலை, என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். ஓகே ஃபைன். இன்றைக்கி என்ன வீடியோனா, த ஹரிப்ரியா அஸ் ஞானி. ஆமாங்க, ஞானி தான். 2026க்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் பார்த்துடலாமா? என்னம்மா மோட்டிவேஷன் பிளேடு போட போறியா அப்படின்னு கேட்காதீங்க, பாருங்கள் ஜாலியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், பி கன்சிஸ்டன்ட். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்க, அதை பிளான் பண்ணுற அன்னைக்கு மட்டும் செய்யாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண பாருங்கள். பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் த மோட்டிவேஷன். ஸோ டெய்லி 1% ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் அ மந்த் இஸ் ஈக்குவல் டு 30%. ஸோ பி கன்சிஸ்டன்ட் இன் வாட் யூ டூ. பாயிண்ட் நம்பர் 2, உன் சோகத்தை மற்றவங்கிட்ட சொல்கிறேன்னு உன்னோட கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணாத. பிகாஸ் நீ என்ன தான் அழுது போகிறன்ட்டு உன்னோட கதையை சொன்னாலும் அடுத்தவனுக்கு அது வெறும் கதை தான். ஸோ கொஞ்சம் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணு. பாயிண்ட் நம்பர் 3, ரிஃப்ளெக்ட் ஹவு பீப்புள் ட்ரீட்ஸ் யூ. பாயிண்ட் நம்பர் 3, உன்கிட்ட ஒருத்தவங்க நல்லா நடந்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்கக்கிட்ட அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் உனக்கு அன்னை தெரசா அவார்ட்லாம் கொடுக்க போகிறதில்ல தம்பி. அதுக்குன்னு அவங்கள ஈவிலிஸ்டிக்காகவும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்ல வரல. உன்னை அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணலையா, ஜஸ்ட் அவாய்ட் தம், அவ்வளோதான். பிகாஸ் சிலதை லூஸில் விட்டுறணும் அண்ட் சிலதை லூஸுன்னு விட்டுறணும். லைஃப் ஈஸி மிச்சி. பாயிண்ட் நம்பர் 4, இதுதான் மோஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அக்செப்ட் த ஃபேக்ட். எது ஃபேக்டோ அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோ. அதை விட்டுட்டு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இப்போது ஒரு புளி சாதம் இருக்குது, அதை ஊரில் இருக்கவங்க எல்லாம் அது புளி சாதம் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உன்னோட முட்டாள் பிரெயின் அது பிரியாணின்னு சொல்லிச்சான். ஆனால் அதை நீ சாப்பிட்டு பார்க்கும்போது புளிசாதம் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதிலேருந்து என்ன தெரியுது, புளிசாதத்தை பிரியாணியாக ட்ரீட் பண்ணால் வீணடி உனக்கு தான். புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ. பாயிண்ட் நம்பர் 5, இங்கே பாரு, எல்லாருக்கும் நீ ஒரு நல்ல பர்சனாக இருந்துட முடியாது. எல்லாரோட குட் புக்ஸில் மட்டுமே நீ இருந்துட முடியாதுல்ல. அப்படி இருந்தால் நீ ஃபேக்காக தான் இருக்கணும். உனக்கு எப்படி ஒரு சிலரை பிடிக்காதோ உன்னையும் சில பேருக்கு பிடிக்காது. அதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பீயிங் வில்லன் ஃபார் சம்ஒன் இஸ் ஆக்சுவலி ஓகேங்க. பாயிண்ட் நம்பர் 6, செரிஷ் யுவர் ஸ்மால் விக்ட்ரி. பிகாஸ் உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஒரு சின்ன விஷயத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னு. எவன் உன்னை ரெகக்னைஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் உன்னை நீ விட்டுறாத. இப்படி தான் ஹரிப்ரியாவை தேத்தி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது காய்ஸ். பாயிண்ட் நம்பர் 7, என்ன தம்பி காதோல் தோல்வியோ, இந்த ஏஜில் பெருசாக நம்ம ஆளுங்க டிப்ரெஸ் ஆகுறது இதுக்கு மட்டும்தானையா? தம்பி, காதல் தோல்வியை பார்த்த உனக்கு லைஃப் ஊசலாடிட்டு இருக்கிறத விட்டுட்டியப்பா. இந்த டாபிக் பூமராக தான் இருக்கும், பட் ஃபேக்ட் இதுதான். காதல் தோல்வியை பெருசாக நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல. வாழ்க்கையில் நீ எதை வேணாலும் இழக்கலாம், பட் உன்னை இழந்துட்டா நீ எதையுமே ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே தான், அந்த பெயின் சோகம் அதெல்லாம் இருக்கலாம், பட் அட்லாஸ்ட் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம லைஃப்பில் எது அதிகமாக இருந்தாலும் திகட்டிடும்ல. ஸோ ஒழுங்கா படி, வேலை பாரு, கை நிறைய சம்பாரி, மற்றதெல்லாம் தானாக நடக்கும் பாய்ஸ். ஸோ இதோட என் கருத்தை க்ளோஸ் பண்ணுறேன். 2026 எல்லாருக்கும் இனிமையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்க வேண்டிட்டு சித்தமறிவம் சார்பாக ஹாப்பி நியூ இயர் மக்களே. தேங்க்யூ.